பெரிய பெரிய வீடுகள்ல, குறிப்பா பணக்கார வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள உட்காருவதற்கு இந்த சோஃபாக்கள் என்பவை போடப்பட்டிருக்கும். இந்த சோஃபா என்பதை எப்படி தமிழில் சொல்லுவது? நாற்காலி என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த சோஃபா என்பதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா, இந்த சோஃபா என்பது பார்ப்பதற்கு கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கும், கொஞ்சம் வசதி நிறைந்ததாக இருக்கும், கொஞ்சம் அழகியல் சார்ந்ததாக இருக்கும். ஒரு சாதாரண நாற்காலிக்கு இவையெல்லாம் இருக்காது. இதன் அடிப்படையில சோஃபா என்பதை அறிஞர்கள் தமிழில் எவ்வாறு மொழிமாற்றம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சொகுசணை என்று மொழிமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதென்ன சொகுசணை? சொகுசு என்றால் வசதி, கூடுதல் வசதி என்பது பொருள். சொகுசு வாகனம் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்க கூடும். இந்த சொகுசு என்பது ஒரு பிற்காலத்திய தமிழ் வார்த்தை தான், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை தான். அணை என்பதற்கு படுக்கை, மெத்தை, இருக்கை அப்படின்னு நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல இருக்கை அப்படிங்கிற பொருளை நாம எடுத்துக்கலாம். இதன் காரணமாக இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து சோஃபா என்பதை சொகுசணை என்று அறிஞர்கள் ரொம்ப அருமையாக மொழிமாற்றம் பண்ணியிருக்காங்க. மீண்டும் நாளைய மொழியறிவோம் பகுதியில் இதே போல ஒரு பயனுள்ள தகவலோடு சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.